சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரா? ஆமாங்க, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேத்து நைட்டு ஒரு 10 மணி அளவுல அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. வேட்டையன் படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவரோட படத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி சூப்பர் ஸ்டாருக்கு என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு அடி வயித்துல ஒரு வலி ஏற்பட்டிருக்கு. என்னடா வலி அப்படின்னு பார்த்ததுல அவருக்கு ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்கு. வீக்கம் கட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதோட சேர்த்து அவருக்கு லேசா நெஞ்சு வலியும் இருந்துச்சாம். அதனால டக்குன்னு கால் பண்ணி அப்போலோல அட்மிஷன் போட்டாங்க நேத்து ஒரு 10 மணி அளவுல. ஸோ டாக்டர்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்ல. அவரோட உடல்நிலை நல்லா தான் இருக்கு. யாரும் எதுவும் பெருசா பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் அவருக்கு கார்டியாலஜிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால யாரும் எதுவும் பயப்படாதீங்க. திருப்பி தலைவர் பழைய மாதிரி ஆயிடுவாரு. திருப்பி இன்னைக்கே கூட வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி தலைவருக்கு சிறுநீரக கோளாறு பிரச்சனை இருந்தனால இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. அதுல சரியாகி அவர் திருப்பி வீட்டுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த தடவையும் அவரோட உடல்நிலை சரியாகி திரும்ப வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு எல்லா ஃபேன்ஸும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல் VSOP வாய்ஸஸ் ஆஃப் பப்ளிக்கை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.